வணக்கம். ஐயா வைகுண்ட சுவாமி அருள்ஞான வனப்பதி வீரபாண்டியப்பட்டினம் பக்கம் ஐயா கொடுத்த அருள் வாக்குகள் நம்ம வீடியோ போட்டிருந்தோம். நிறைய பேர் நிறையா கமெண்ட்ஸ்லாம் போட்டிருந்தீங்க. ஒரு சிலர் ஐயா சொல்லக்கூடிய வாக்கு அந்த இது சரியாக புரியலை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஐயா எப்போவுமே அருளாடி ஐயா வழியில் பார்த்திங்கன்னா அருள் சட்டம் சொல்கிறது அப்படிங்கிறது ஒரு வழக்கமான ஒன்று. இப்போ நம்ம கொடை விழாலெல்லாம் சாமி வாக்கு சொல்கிறாங்க இல்லையா, ஐயா வழியில் பார்த்திங்கன்னா அருட்சட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஐயா எப்போவுமே நடக்கக்கூடிய நிகழ்வுகள் அல்லது எதுவாக இருந்தாலும் அந்த நடப்புகளை சொப்பனமாக, அதாவது கனவு கண்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. சொல்லி அதற்கான ஒரு தீர்வையுமே சொல்லுவாங்க. இப்போ கடந்த மாசி 20ஆம் தேதி ஐயா வைகுண்ட சுவாமியுடைய அவதார திருநாள், ஐயாவுடைய பிறந்த நாள் அன்னைக்கு ஐயாவுடைய அருள் சொன்ன அருட்சட்டங்கள் பார்த்திங்கன்னா யுத்தங்கள் நடக்கப் போகிறது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நடந்துக்கிட்டு தான் இருக்குது. யுத்தம் அப்படிங்கிறது வார் நடந்துக்கிட்டு தானே இருக்குது. அது குறிப்பிட்டு சொல்லியிருந்தாங்க. அதே போல் எண்ணெய்னு சொல்லக்கூடிய அந்த எண்ணெய் சார்ந்த பொருட்களுக்கான ஒரு தட்டுப்பாடு வரப்போகுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது போலவே பார்த்திங்கன்னா இப்போ கேஸ் சிலிண்டர்லேருந்து பெட்ரோல்லேருந்து அந்த எண்ணெய் சார்ந்த எல்லாமே கிட்டத்தட்ட தட்டுப்பாடு வர்ற ஒரு நிலை தான் இருக்குது. இருந்தாலுமே ஐயா மக்களை நான் காத்து அந்த ஒரு பிரச்சனையிலேருந்து காத்துக்கிடுவேன், மக்களும் சிக்கனமாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு வாக்கு கொடுத்துருந்தாங்க. அதனால் பெட்ரோல்லேருந்து வீட்டில் உபயோகிக்கக்கூடிய கேஸ் சிலிண்டர்னு எல்லாமே ரொம்ப சிக்கனமாக பயன்படுத்துவோம். வேறு விஷயங்கள் பார்த்திங்கன்னா பஞ்சம் அப்படிங்கிறது பொதுவாக சொன்னது தான். நம்ம நாட்டில் ஒரு பிரச்சனை இல்லை அப்படின்னாலுமே எங்கோ ஒரு பக்கம் போர் நடந்ததுன்னு சொன்னால் அது உலகம் முழுக்க ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும். அதிலிருந்தும் மக்களை காத்துக்கிடுவேன்னு தான் ஐயா சொல்லியிருக்கிறாங்க. பஞ்சம் வர்றது போல் சொப்பனம் கண்டேன், மக்கள் சிக்கனமாக இருக்கணும், மக்கள் எல்லாம் காத்துக்குவேன்னு தான் ஐயா சொல்லியிருக்காங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம தமிழக அரசியலில் அடுத்து 2026 எலெக்ஷன் வரப்போகுது. யார் முதலமைச்சராக ஆக போகிறாங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு ஹிண்ட்டுன்னு சொல்லலாம். அல்லது பொதுவாக ஐயா குறிப்பிட்டு சொன்ன விஷயம்னு பார்த்திங்கன்னா, ஆண்டி பெற்ற பிள்ளையின் அரசாட்சி ஆகுதடா ஆண்டின்னு நம்ம ஏற்கனவே யார் ஆண்டி அப்படின்னு வீடியோலாம் போட்டிருக்கிறோம். நிறைய பேர் கமெண்ட்ஸ்லாம் கொடுத்துருக்கீங்க. ஆண்டின்னு சொன்னால் எதுவுமே இல்லாத நபர் தான் ஆண்டி, அப்படி கிடையாது. ஐயா வழியை பொறுத்த வரைக்கும் ஆண்டின்னு சொல்லக்கூடியது ஐயா நாராயண வைகுண்டர் தன்னைத்தானே ஆண்டிங்கிற மாதிரி சொல்லுவார். அதாவது ஆண்டி பெற்ற பிள்ளைன்னா ஐயா வழி பிள்ளைகள். ஐயாவுடைய பிள்ளைகள் யாருன்னு சொன்னால், ஐயா 7 பிள்ளைகளை பத்ரகாளியிடம் கொடுத்து வளர்க்க சொன்னாங்க. பத்ரகாளி வளர்த்த பிள்ளைகள் தான் ஐயாவுடைய பிள்ளைகள்ங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அந்த 7 பிள்ளைகளில் இருந்து தான் வந்தவங்க தான் எல்லாருமே. அதாவது வரலாறு, பத்ரகாளி வரலாறு, ஐயா 10 அவதாரம் எடுத்தவர். 10வது அவதாரம் தான் ஐயா வைகுண்ட சுவாமி அவதாரம். அந்த வரலாறை விரிவாக பேசணும்னு சொன்னால் ரொம்ப பெரிய வரலாறு. அதில் பத்ரகாளிக்கிட்ட கொடுத்து வளர்த்த அத்தனை பிள்ளைகளுமே 7 பிள்ளைகளும் பார்த்திங்கன்னா அந்த 7 பிள்ளைகளுடைய திருமணங்களுமே 7 பேரும் 7 விதமான முறைப்படி திருமணம் செஞ்சுக்கிட்டாங்கன்னு சொல்லுவாங்க. அப்படி பார்க்கும்போது பத்ரகாளி வளர்த்த பிள்ளைகள் உலகமெங்கும் இருக்கிறாங்க. தாய் பத்ரகாளி வளர்த்த பிள்ளைகளுடைய ஆட்சி அமையும், அதுதான் ஆண்டி பெற்ற பிள்ளையின் அரசாட்சி அமையுமடா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு பயங்கர உச்சத்தில் போன ஒரு விஷயம் அப்படின்னா தங்கம். போன வருஷத்துக்கும் இந்த வருஷத்துக்கும் பார்த்திங்கன்னா 2 மடங்குக்கு மேலான விலையேற்றம் போயிடுச்சு. 50,000 வந்தப்போவே ரொம்ப ஷாக் ஆகிடுச்சு. என்னது தங்கம் ஒரு பவுன் 50,000 ஆகிடுச்சா அப்படின்னு இப்போ பார்த்திங்கன்னா 1 லட்சத்தை தாண்டி 1,20,000 கிட்ட நெருங்கிக்கிட்டு இருக்குது. அப்படி அதிரடியாக ஏறின தங்கத்தினுடைய விலை மீண்டும் குறையும் அப்படின்னு ஐயா வாக்கு கொடுத்துருக்காங்க. அதுவும் 85 சம்திங், அதிலிருந்து 95 97க்குள்ள, அதாவது 1 லட்சத்துக்கு உள்ளே வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு ஐயா வாக்கு கொடுத்துருக்காங்க. அதனால் மக்கள் எல்லாம் என்னடா தங்கம் ஒரேடியாக ஏறிக்கிட்டே இருக்குது அப்படின்னு நினச்சி பயப்பட வேண்டாம். ஏறின ஏற்றத்துக்கு குறையும்னு ஐயா வாக்கு கொடுத்துருக்காங்க. இதுபோல் ஐயா நிறையா நல்வாக்குகளை கொடுத்துருக்காங்க. சோசியல் மீடியாலெலாம் ஐயா வீடியோக்கள் போடும்போதெல்லாம் ஐயா நல்ல சொப்பனமே காண மாட்டாரா அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு சிலர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஐயா நடக்கக்கூடிய நிகழ்வுகளை தான் சொல்லுவாங்க. இந்த பாலியல் வன்கொடுமைகள்லாம் சமூகத்தில் அதிகமாகுதப்பா, ஆகிற மாதிரி சொப்பனம் கண்டனப்பா அப்படின்னா அந்த மாதிரி தானே நடந்துக்கிட்டு இருக்கு. நடக்கக்கூடிய விஷயங்களை ஐயா சொப்பனமாக கண்டேன்,
மக்கள் எல்லாம் பிள்ளைகளை நல்ல மாதிரி பாதுகாப்பாக பார்த்துக்கிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அதுக்கான மக்களுக்கான ஒரு விழிப்புணர்வையும் ஐயா சொல்லத்தான் செய்கிறாங்க. பார்த்துக்க வேண்டியது மக்களாகிய நம்மளுடைய பொறுப்பு தான். அந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் ஐயா வாக்காக கொடுத்துக்கிட்டே தான் இருக்கிறாங்க. இந்த பதி ஐயா அருள்ஞான வனப்பதி எங்கே இருக்குது அப்படின்னு சொன்னால் திருச்செந்தூருக்கு பக்கத்தில் வீரபாண்டியப்பட்டணம் அப்படிங்கிற ஊரில் தான் ஐயா அருள்ஞான வனப்பதி இருக்குது. நேரம் இருக்கும்போது நீங்களும் வாங்க. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஐயாவுடைய அருளாட்டமும் ஐயா அருட்சட்டம் சொல்லக்கூடிய அந்த காட்சிகளும் ரொம்ப சிறப்பாக இருக்கும். மற்றபடி இந்த உலக பிரச்சனைகள் இந்த யுத்தங்கள் எல்லாம் சமாதானமாகி நாடு நல்ல ஒரு சமாதானம் அடையட்டும். நம்ம அன்றாட தேவைகளுக்கும் எந்தவித நம்மளுடைய அத்தியாவசிய தேவைகளுக்கும் சரி எந்த விதத்துலையும் எதுக்கும் ஒரு தட்டுப்பாடு, ஒரு பஞ்சம், ஒரு விலையேற்றம் அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லாமல் நாடு இயல்பாக இருப்பதற்கு ஐயா அருள் புரியட்டும். அனைவருமே ஒரு சிறப்பு பிரார்த்தனை செய்வோம். நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம். இனிய தமிழோடு உங்கள் சிவா.